இது நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சுன்னு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அப்படிலாம் நான் நினைக்கல. ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும். ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க, இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க. பாராளுமன்றத்துல தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க. இப்ப பாரதிய ஜனதா இங்க இருக்கு. அப்ப ஐயா இங்க போறதுல வந்து இயல்பு தானே. அதை போய் அதுல இது நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சுன்னு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அப்ப நேரடி எதிரி நாங்க தான். நீ பன்னெடுங்காலமா என்னைய வந்து என்னுடைய அடையாளத்தை அழிச்சு திராவிட முகமுடிய போட்டு என்னை ஏமாத்திட்ட. இப்ப என் மேல சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசிய அவமதிப்பா இந்த திராவிடத்தை பாக்குறேன். அதை தொடச்சேரிய தமிழ் தேசிய பிள்ளைகள் கிளர்ச்சி செய்யறோம். அப்ப நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான். அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி விட்டு எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்ப என் மேல நான் நிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இல்லை நான் இல்லாது இந்த பொண்ணு மேல 7 வழக்கு போடுறேன். ஒரு தடவை உள்ள போறோம், தொடர்ச்சியா படிக்குது. சீமான் வகைரா, சீதாலட்சுமி, சல்மான், நவநீதன் போயிட்டு அடுத்த 3வது மாசத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போக முடியாது. அடுத்த அறிவிப்பு 7 வழக்கு நீ மொத்தமா படி. அப்படின்னா அந்த பிள்ளை என்ன முத நீதிமன்ற படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு, சமூக குற்றவாளி மாதிரி நாங்க ஒன்னும் செய்யல. அப்ப அது என்ன ஆகும்? தளர்ச்சி வரும். இப்ப எனக்குன்னா 200க்கு மேற்பட்ட வழக்கு. தம்பி சொல்றாங்க நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன். சிறை அதை நிறை, தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளையா.